விஜயகாந்த் மாதிரி தான் விஜய். இம்சை அரசனுக்கு மறுபடியும் முளைச்ச அரசியல் கொடுக்கு. போட்டு தாக்குன ப்ளூ சட்டை மாறன். திமுகவோட நட்சத்திர பேச்சாளரா மாறி அரசியல் களத்துல இதுக்கு முன்னாடி விஜயகாந்த எதிர்த்து கடுமையா பிரச்சாரம் பண்ணவரு வடிவேலு. மறுபடியும் திமுக மேடையில ஏறி இருக்கக்கூடிய வடிவேலு இந்த தடவை விஜயை எதிர்த்து பேச போறாரா அப்படிங்கிற கேள்விய ப்ளூ சட்டை மாறன் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல வெளியான மாமன்னன் படத்தின் மூலமா வடிவேலுவுக்கு மறுபடியும் சினிமாவுல கம்பேக் கிடைச்சது. விஜயகாந்த் மறைவுக்கு போகாத வடிவேலுவ நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. கருணாநிதியோட சமாதி புதுப்பிக்கப்பட்ட நிலையில நடைபெற்ற விழாவுல பங்கேற்றிருந்தாரு வடிவேலு. சமீபத்துல பிரபுதேவா நடன நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வடிவேலு அதை தொடர்ந்து திமுக மேடையிலும் ஏறி ஹிந்தி திணிப்புக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து விஜயை எதிர்த்து தான் பேச போறாரா அப்படிங்கிற கேள்விகளும் கிளம்பியிருக்கு. விஜயகாந்த் கூட பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்த வடிவேலு அவரை எதிர்த்து ரொம்பவே மோசமான பிரச்சாரத்தை முன்வச்சாரு. விஜய் கூட பல படங்கள்ல நடிச்ச வடிவேலு அவரை எதிர்க்க போறாரா அப்படிங்கிற கேள்வியோட ப்ளூ சட்டை மாறன் ஒரு மிக நீண்ட பதிவை போட்டிருக்காரு. இவரு காமெடியா பேசினா வாக்குகள் விழும் அப்படின்னு நம்பின திமுக அப்போ தோல்வியத்தான் சந்திச்சது. சின்ன கவுண்டர் படத்துல அரை டசன் ஆடைகள் அப்புறம் பணம் கொடுத்து உதவினாரு கேப்டன். அதுக்கு பின்னாடி பல படங்கள்ல தன் கூட நடிக்க வச்சு வளர்த்தும் விட்டாரு. வீட்டுக்கு பக்கத்துல நடந்த சாதாரண பார்க்கிங் பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு விஜயகாந்த குடிகாரர் அப்படின்னு மட்டம் தட்டி திமுக மேடையில பேசினாரு வடிவேலு. திமுகவோட பிரதான எதிரி ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணா டங்குவாரு கிழிஞ்சிரும் அப்படிங்கறதால தன்னோட பர்சனல் பகைய தீர்த்துக்க கேப்டனை மட்டுமே வசைபாடினாரு. ஆனா இவரை கண்டுக்காம லூஸ்ல விட்டுட்டாரு விஜயகாந்த். வடிவேலு மறுபடியும் படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு சொன்னவரு விஜயகாந்த். ஜெயலலிதா முதல்வரானதுக்கு பின்னாடி அரசியல்ல காணாம போயிட்டாரு. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சிக்காக பேச மாட்டாரு. ஆளுங்கட்சியா இருந்தா தேர்தல் நேரத்துல மட்டும் சுய ஆதாயத்துக்காக திமுக மேடைகள்ல தலைய காட்டுவாரு. இவரு வாய் ராசியால மறுபடியும் திமுக தோற்றா அதுக்கு திமுக தான் பொறுப்பு அப்படின்னு வடிவேலு பிரச்சாரம் செஞ்சா திமுக வெற்றி பெறாது அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு ப்ளூ சட்டை மாறன்.